வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமி திடீரென சிறுமி மாயமானதால் பெற்றோர் அதிர்ச்சி. பல இடங்களில் தேடியும் பலனில்லாததால் காவல் நிலையத்தில் புகார். சந்தேகப்பட்டு சிறுமியின் சித்தியிடம் விசாரணை செய்த காவல்துறையினர் ஸ்டோரூமுக்குள் சடலமாக கிடந்த சிறுமியை பார்த்து நிலைகுலைந்து போன பெற்றோர். அப்பாவி சிறுமி கொல்லப்பட்டது ஏன், நடந்தது என்ன? வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருந்த 6 வயது சிறுமி விதி திடீர்னு காணாம போயிருக்காங்க. மகளை காணுங்கிற தவிப்புல பெத்தவங்க தெரு தெருவா அலைஞ்சு தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியும் விதி கிடைக்கவே இல்லை. தங்கள் மகள் கண்டிப்பா கிடைச்சிருவான்னு உறுதியா நம்பிட்டு இருந்த பெத்தவங்க அந்த வீட்டுல உள்ள ஸ்டோர் ரூமை யதார்த்தமா திறந்து பார்த்தப்ப அங்க 6 வயசு மகள் விதி கிடந்த கோலத்தை பார்த்து நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. ஹரியானா மாநிலம் பானிபட்டுங்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தீப். இவரோட மனைவி ஓம்வதி. இந்த தம்பதிக்கு 6 வயசுல விதிங்கிற மகள் இருந்தாங்க. 2ஆவதா பெண் குழந்தை பிறந்துச்சு. இஸ்டானா பகுதியில் உள்ள சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்காக குடும்பத்தோடு போயிருக்காங்க ஓம்வதி. அப்படி அங்க போனவங்க வீட்டுக்குள்ள இருந்து 10 மாச கை குழந்தைய கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 6 வயசு மகளான விதி வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருந்த மகளை சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க தாய் ஓம்வதி. அப்போ மகள் கிட்ட இருந்து எந்த சத்தமும் இல்லை. உடனே வாசல்ல போய் பார்த்திருக்காங்க. அங்க விதிய காணோம். உடனே பதறி போன அவங்க கையில கை குழந்தைய வச்சுக்கிட்டு தெரு முழுக்க தேடி அலைஞ்சிருக்காங்க. எங்க தேடியும் கிடைக்காததால கணவன் கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் விஷயத்தை சொல்லி இருக்காங்க. உடனே மொத்த குடும்பமும் சேர்ந்து சிறுமிய தேடி இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாகியும் மகள் கிடைக்காததால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அப்போ வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்த சிறுமி விதி கிட்ட கல்யாண வீட்டுக்கு வந்திருந்த சித்தி பூனம் தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு அங்க இருந்த ஒருத்தங்க போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. உடனே போலீஸுக்கு அந்த பூனம் மேல டவுட் வந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து ஏற்கனவே எங்களுக்கும் அவ மேலதான் சந்தேகமா இருக்கு. அவளோட நடவடிக்கை தான் எங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சதுன்னு சிறுமியோட அம்மா அப்பாவும் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பூனம் வீட்டுக்கு போய் சோதனை பண்ணிருக்காங்க போலீஸ். அங்க எந்த தடயமும் சிக்கல. அடுத்து பூனத்தை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போ தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பூனம் அடிச்சு சொல்லி இருக்காங்க. இதுக்கிடையில சிறுமியோட பெற்றோரும் சொந்தக்காரங்களும் சேர்ந்து கல்யாண வீடு முழுக்க சோதனை பண்ணி இருக்காங்க. அப்போ யதார்த்தமா வீட்டுல இருந்த ஸ்டோர் ரூமை திறந்து பார்த்தப்போ அங்க சிறுமி விதி வாயில துணி திணிக்கப்பட்டு தண்ணீர் தொட்டியில சடலமா கிடந்திருக்காங்க. சிறுமியோட வாயில திணிக்கப்பட்டிருந்த துணி பூனம் போட்டிருந்த துப்பட்டா மாதிரியே இருந்துச்சு. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விதியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு பூனம் கிட்ட தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க. வசமா மாட்டிக்கிட்டோம், இனிமே தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பூனம் எல்லா உண்மைகளையும் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. பூனம் சொன்னதை கேட்டு போலீஸ்காரங்களே ஷாக் ஆகி இருக்காங்க. சிறுமி விதியோட அம்மாவும் பூனமும் அக்கா தங்கச்சி. எப்பவுமே சிரிச்ச முகத்தோட துருதுருன்னு இருந்த விதிதான் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே செல்ல பிள்ளையா. சிறுமியோட அப்பா அம்மா மட்டுமில்ல, தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தின்னு எல்லாரும் விதிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களாம். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. பூனத்துக்கு தன்னை விட யாருமே அழகா இருக்க கூடாதா. அப்படி அவங்கள விட யாராச்சும் அழகா இருந்தா அவங்கள கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்களாம். சிறுமி விதி பாக்குறதுக்கு அழகா இருக்கான்னு சொல்லி வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சிறுமிய கொஞ்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது பூனத்துக்கு உச்சக்கட்ட வெறிய ஏத்திருக்கு. அதனால கல்யாண வீட்டுக்கு வந்திருந்த விதிய வீட்டுல இருந்த ஸ்டோர் ரூமுக்கு தனியா கூட்டிட்டு போய் அங்க இருந்து தண்ணீர் தொட்டியில விதியோட தலையை முக்கி திணற திணற சாகடிச்சிருக்காங்க.
பூனம் விதியை மட்டும் கொலை செய்யல, கடந்த 2023 தன்னோட உறவினரோட 9 வயசு மகள் இஷிகாவையும் தண்ணீர்ல மூழ்கடிச்சு கொன்னு இருக்காங்க. போலீஸ் கிட்ட சிக்கிடக்கூடாது, யாரும் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கொலையில இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம தன்னோட 3 வயசு மகனையும் தண்ணீர்ல மூழ்கடிச்சு கொன்னு இருக்காங்க. அதே போல உறவினரோட 4 வயசு மகளையும் இதே பேட்டர்ன்ல கொலை பண்ணி இருக்காங்க. ஆனா யாருக்குமே பூனம் மேல ஒரு துளி கூட சந்தேகம் வரல. ஏன்னா சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட மகனையும் கொன்னுட்டு நாடகமாடி இருக்காங்க. பூனம் கிட்ட நடத்தின விசாரணையில தான் இந்த மொத்த உண்மைகளும் வெளியே வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஷாக்காக வச்சிருக்கு. அடுத்து பூனம் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.